அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் யாமினி, தமிழோடு இணைவோம். இன்றைக்கி 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெட் சாண்ட்விச் தான். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பின்னாடி ஒரு பெரிய சைஸு கேரட் அதையும் பொடிசாக நறுக்கி அதோட சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கின பின்னாடி ஒரு 10 பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அதையும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. 2 மினிட்ஸ் வதக்கணும், கைவிடாமல் வதக்கணும். நல்லா வதக்குனீங்கன்னா அந்த ஹீட்லேயே காய் நல்லா வதங்கி நல்லா வெந்து வரும். அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி அதனோட சேர்த்து வதக்கி இறக்கிடுங்க. நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு தவா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தவாவில் பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நெய் விட்டுட்டு, நெய்யில் அந்த பிரெட் ஸ்லைசஸ் ஒரே ஒரு ஸ்லைசஸ் அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டஃபிங்கை போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் சீஸ் போடுங்க. சீஸ் துருவியும் போடுங்க. இது நான் ஸ்லைசஸாக இருக்கிறதால ஒரு சின்ன துண்டு ஸ்லைசஸ் ஆட் பண்ண பின்னாடி அதுக்கு மேலே ஒரு பிரெட் ஸ்லைஸ் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி போடுங்க. இந்த பக்கம் ஒரு சைடு ப்ரௌனிஷ் ஆகணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு திருப்பி போடுங்க. ப்ரௌனிஷ் ஆனவுடனே எடுத்துருங்க. நம்மளுடைய பிரெட் சாண்ட்விச் ரெடி. இது போல் வீடியோ நீங்கள் பார்க்க யாமினி விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் போடணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் குக்கிங் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை டிப்ஸு க்ளீனிங்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், என்ன வீடியோ போடணுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் சில சேஞ்சஸ்லாம் கொண்டுட்டு வரணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.